தட்டிக்கலாம். சோ நம்ம கிரேட் அப்படின்னு நம்ம தட்டிக்கலாம். அப்படிதானே? சோ எல்லாருமே இங்க உள்ள எல்லாருமே இங்க வந்து நம்ம மாநில பொறுப்பு இருக்கவும் சரி, பகுதி பொறுப்பு இருக்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே தட்டி நம்ம ஒரு பெருமையா அது கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சோ அது மாதிரி இருக்குது. சோ நம்ம மட்டும் இல்லாம நம்மளை நம்பி வரவங்களும், அதாவது அவங்களுக்கு நம்ம மூலமா நம்ம நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம கண்டிப்பா கொண்டு போகணும். அவங்களே நம்ம அமைப்புக்குள்ள சேர்க்கணும். இந்த அமைப்பு நம்ம தமிழ்நாடு முழுவதுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே நம்ம அமைப்பு செயல்பட்டு இருக்குது. அதாவது சென்னை முதல் கொண்டு கன்னியாகுமரி முதல் வரைக்கும் இப்ப நம்ம அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்குது. அந்த இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு, அதாவது நீங்க சென்னையை தாண்டி நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டோ இல்ல சொந்த ஊரா கூட இருக்கலாம். அங்க இருந்து உங்களால செயல்பட முடியும் நினைச்சா கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்களும் ஒத்துழைப்பு தரோம். அப்ப நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருந்து திரு சேவக பெருமாள் அவர்கள் வந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு சேவக பெருமாள் அவங்க இன்னைக்கு நம்ம அமைப்புக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எல்லாரும் மகளிர் எல்லாம் வந்துருக்காங்க. டைம் ஒதுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போனாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சாளர் திரு பூங்கா மோகன் அவர்கள் நம்மிடம் சிறு உரையாற்ற வருகை தருகிறார். அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியுடைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர்களே மற்றும் இந்த சபையிலே ஆண்டவர்களாக சார்ந்தவர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகளே மற்றும் இங்கு அணிதிறந்து பொது வாழ்க்கையை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய சேவைகளை செய்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகளிர் அணியுடைய அனைத்து தாய்மார்களுக்கும் என் நெஞ்சான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே பெண்கள் அடுப்பெரிக்கத்தான் உதவார்கள், பெண்கள் அடுப்பெரிக்கத்தான் வேண்டும் என்கின்ற கொள்கைகளை மாற்றி இன்றைக்கு விண்வெளியிலே பறக்கக்கூடிய லெவலிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த புரட்சி. அந்த புரட்சியின் காரணமாக இங்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் குரல்களை கேட்கும் போது என்னுடைய தலைவன் அதிர்ந்து போய்விட்டார். ஏனென்று சொன்னால் சமுதாயத்திலே நாங்கள் சேவை செய்யக்கூடியவர்கள், நாங்கள் இடதுமல்ல வலதுமல்ல, நாங்கள் மையத்திலிருந்து வருகிறோம் என்று இங்கு சொன்னபோது அத்தனை பேர்களும் நாங்கள் அதிர்ந்து போய்விட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களை விட பொது வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாக சேவை செய்யக்கூடியவர்களாக இங்கு நான் 300 பேருக்கு, அதாவது அவர்களுக்காக நான் பணி செய்தேன். இங்கு பேசியவர்கள் எல்லாம் தாய்மார்கள் பொது வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறெல்லாம் சேவை செய்தீர்கள் என்று நினைக்கின்ற போது என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் என்ன என்பதை எனக்கு தெரியாமல் போய்விட்டு உங்கள் முன்னாலே நான் ஒன்றுமே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட தாய்மார்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை நினைக்கின்ற போது இந்த அகில இந்திய சட்ட முன்னணி வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். இதற்கு முன்னாலே மகளிரை சேர்ந்த நம்முடைய மாநிலத்துடைய மகளிர் அவர்கள் ஒரு அருமையான உங்களை வைத்து, அதாவது மகளிர் அணியோட கூட்டம் நடத்தினார்.